ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலஸ் கிச்சன். கேசரி எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். பட்டு சமைக்கவே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. 1 கப் ரவை, 1 கப் சர்க்கரை, முந்திரி, திராட்சை, அப்புறம் நான் வெள்ளரி விதை வச்சுருக்கேன். வீட்டில் என்ன இருக்கிற ஐட்டத்தை வச்சு சிம்பிளாக நம்ம ஒரு கேசரி, ஆனால் கல்யாண வீட்டு கேசரி மாதிரி ஸ்பெஷலாக செய்திடலாம் வாங்க. அதுக்கு கடாய் வச்சாச்சு. கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 2 ஸ்பூன் நெய்யில் நம்ம முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா ஆயிலில் கூட போட்டு வறுத்துக்கோங்க. ஆனால் டேஸ்ட்டை கொடுக்கறது நெய் தான் ஆக்சுவலாக. அதனால் நம்ம நெய்யில் வறுத்துக்கிறோம். ஆப்ஷனல் வேணும்னா டால்டா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். இதில் நான் கருப்பு திராட்சை ஆட் பண்ணியிருக்கேன். இது நியூவாக பண்ண ஸ்வீட்ஸே பண்ண தெரியாதவங்க ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப தண்ணியாகவும் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் எப்படி கரெக்டாக அந்த பதம் எடுக்கிறதுன்றதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணி காட்டுறேன். இப்போ முந்திரி திராட்சை வறுத்தாச்சு, இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட பாதாம் இருந்தாலும் அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சாச்சு. நீங்கள் ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சுட்டாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு கடாய் வச்சுட்டாலும் பரவாயில்ல. இப்போ நான் அந்த முந்திரி திராட்சை வறுத்த நெய்யை இதில் ஆட் பண்ணி இது கூட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நெய்க்கு பதிலாக டால்டா கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கப்புக்கு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் நெய் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நான் அந்த 1 கப் ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர அளவுக்கு. உங்களுக்கு ரவை வறுக்க நல்லா பெருசாகும், அப்படியே உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் நார்மலாக கேசரி செய்யும்போது வெறும் தண்ணி வச்சுட்டு அதில் ரவையை கொட்டுவீங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி நெய்யிலே நல்லா வறுத்திங்கன்னா அந்த நெய்யில் ரவை வறுக்கும் போது அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நெய் கம்மியாக இருக்குன்னா வெறும் 2 ஸ்பூன் போட்டுட்டு மீதி ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் தாளிக்க மட்டும் நெய் சேர்த்துட்டு மீதிக்கு ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி உதிரியாக நல்லா அழகாக வரும். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு, அந்த ஸ்மெல் வரும். தனித்தனியாக அந்த ரவை உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறமா இப்போ 1 கப்புக்கு நான் 2 கப்பு தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் ரேஷியோ பார்த்துக்கோங்க. 1 கப்புக்கு 1 கப்பு சர்க்கரை, நீங்கள் 3/4 கப் சர்க்கரை சேர்த்திங்கனாலும் பரவாயில்ல. இனிப்பு அதிகமாக சாப்பிட்றதுனால நான் 1 கப் சேர்த்துருக்கேன். இதுக்கு கலர் ஆரஞ்சு தான் போடுவீங்க. நம்ம இப்போ கல்யாணத்துலலாம் ஆரஞ்சுக்கு பதிலாக இந்த எல்லோவில் தான் செய்வாங்க. இது கூட பைனாப்பிள் எதனா பழங்க ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ அந்த பழம்லாம் பசங்களுக்கு பிடிக்காது, அதனால நான் ஆட் பண்ணாமல் செய்கிறேன். அவ்வளோதான். அதை போட்டு நம்ம கலரை ஓரளவுக்கு வெந்து உங்களுக்கு நல்லா வந்துடும். தனித்தனியாக இந்த ரவை வர்ற டைமில் அதில் நான் ஏலக்காய் வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காய் சேர்த்தது வீடியோவில் போடல, ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த 1 கப்பு சர்க்கரையை இதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கலரை இப்போ திருப்பி தண்ணி ஆகுதுன்னு பயப்பட தேவையில்ல, அதுவே இறுகிடும். நீங்கள் நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. கைவிடாமல் கொஞ்சம் கலரிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆகிட்டு அதுக்கப்புறம் திக்காகும். அவ்வளோதான். இந்த பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த உதிரி உதிரியாக வரும். ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும் அந்த ரவை. இப்போ ரொம்ப தொலைன்னு தண்ணி கிண்ணி இல்லாமல் சூப்பராக அந்த கட்டியாக வருது பார்த்தீங்களா. இந்த டைமில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டால்டா ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா இறுக்கமாக வரும். கொஞ்சம் மீடியமாக தலைன்னு வேணும்னா நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பரான ஒரு குயிக்காக எப்படின்றதுக்குள்ளே பேச்சுலர்ஸும் நியூவாக குக் பண்ணுறவங்க எல்லாருமே ஈஸியாக செய்திடலாம் நம்ம கல்யாண வீட்டு கேசரி. இப்போ நான் கொஞ்சமாக தான் முந்திரி திராட்சைலாம் ஆட் பண்ணியிருக்கேன். கட்டியாகவும் இல்லாமல் கொலன்னு இல்லாமல் சூப்பராக வந்துடுச்சு பாருங்க. இதில் நான் வெள்ளரி விதை அதிகமாக சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். ஒரு 5 நிமிஷத்தில் குயிக்காக செமையாக நல்லா டேஸ்டியான கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம். இந்த பாருங்க, இதை கலரும் போதே தனித்தனியாக வந்துடும் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் அப்படியே கலரி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா பிரிஞ்சு வந்துடும், நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். நம்மளுக்கு ரவை பக்குவம் நல்லா வெந்துருச்சு. இப்போ குயிக்காக நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு கப்பில். நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள். இது பேச்சுலர்ஸ், நியூலி மேரிடு எல்லாருமே செய்யலாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்திடலாம். குட்டி குழந்தைங்க கூட செய்திடும் பாருங்கள். இப்போ நான் எடுத்து காட்டுறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக தனித்தனியாக இருக்கும் பாருங்கள் ரவை. நீங்கள் டேஸ்ட் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஷைலஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.